Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்கொயர் ரூட்ல இருக்க நம்பர்ஸ் 5ல எண்ட் ஆச்சு அப்படினா என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தோம் அப்படின்னா 625 தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இருக்க 6 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போது 2 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன 4. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 9. 9 வந்து 6ஐ விட அதிகமாக போகுது, அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் தான் எடுத்துக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஸோ நம்ம 2 எடுத்துக்கலாம். 6க்கு நேராக 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு கொஸ்டினில் 5ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ 5ல எண்ட் ஆன ஆன்சர் என்ன சொல்லியிருக்கேன் 5. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு 25. 25 into 25 625. So square root of 625 is equal to 25. Next example square root of 225. Same அதே போலவே ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சா 2 and 25 பிரியும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க நம்பருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ 2க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் என்ன 4. 4 வந்து 2ஓட அதிகமாக போகிறதால அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் தான் எடுத்துக்கணும் 1 ஸ்கொயர். ஸோ 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் 5ல எண்ட் ஆகிறதால நமக்கு லாஸ்ட் டிஜிட் 5ஆக போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 15. இந்த ட்ரிக் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்க்கு மட்டும்தான் செட் ஆகும். இதுவே 235 அப்படி இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இல்லை, அதுக்கு இந்த ட்ரிக் செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 4 டிஜிட்க்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 பார்க்கலாம். இப்போது ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட்ஸாக பிரிக்கணுமா, அப்படி பிரித்தா 20 and 25 பிரியும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் என்ன 20, அதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 25 20ஐ விட அதிகமாக இருக்கிறதால அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். 4 ஸ்கொயர் 16, 20ஐ விட கம்மியாக இருக்குது, அதனால் அந்த 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் 5ல எண்ட் ஆகிறதால நமக்கு ஆன்சரும் 5ல எண்ட் ஆகும். ஸோ 5 போட்டுக்கோங்க 45. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7225. நார்மலாக ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கலாம். 72 25. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இப்போ 81 72 விட அதிகமாக போகுது, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்துக்கணும். 8 ஸ்கொயர் 64, 64 72 விட கம்மியாக இருக்குது, அதனால் 8 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5ல எண்ட் ஆகிறதால 5 போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 85. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025. இப்போது ஆஸ் யூஷுவல் ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. 90 225 பிரிச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க 90க்கு நம்ம நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்க்கணுமா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர் என்ன வருது 81, 10 ஸ்கொயர் என்ன வருது 100. இப்போது 10 ஸ்கொயர் வந்துட்டு 100 வரதால 90ஐ விட அதிகமாக போகுது, அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறத கன்சிடர் பண்ணிப்போம். 9 ஸ்கொயர் 81 வருதுங்களா, 90ஐ விட கம்மியாக இருக்குது, ஸோ 9 கன்சிடர் பண்ணிக்கலாம். 9 போட்டுக்கோங்க. இது 5ல எண்ட் ஆகிறதால நமக்கு ஆன்சரும் 5ல தான் எண்ட் ஆகும். இப்போது 95. ஓகேங்களா. இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 எடுத்திருக்கேன்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 பார்த்தீங்கன்னா 25 into 25 ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். இப்போ பார்த்தீங்கன்னா 25 into 25 625 நமக்கு ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்க நம்பர் வந்துருச்சு. இதுவே எக்ஸாம்பிள் பாருங்களேன் 635 எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எந்த ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 635 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 25 into 25 625, அது வந்துட்டு 635 விட கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன 26, 26 into 26 676 அதிகமாக போகுது. ஆனால் எந்த ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 635 வரல. அப்படி வரலனா அது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். எந்த ரெண்டு சேம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் வருதோ அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ வரல அப்படின்னா அது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். இப்படி ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்க நம்பர் 5ல எண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.